மோடி ஒரு யோகி எனவும் நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் வாலசிராமணி பகுதியில் பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் ஆதரவு திரட்டினார். அப்பொழுது பேசிய அவர், தான் செய்த பணிகள் குறித்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் போல தொகுதி மக்களுக்கு புத்தகமாக வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீர்களானால் தனக்கு 100க்கு 100 மதிப்பெண்கள் போடுவீர்கள் என கூறினார். எம்பி தொகுதி நிதியான 17 கோடி ரூபாயில் 42 வகுப்பறைகள், சமூக கூடங்கள், ரேஷன் கடை உள்ளிட்டவை கட்டிக் கொடுத்து உள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தலில் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அனைவரும் ஊழல்வாதிகள் என குற்றம் சாட்டினார். மோடி ஒரு யோகி என்றும் நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என அவர் உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து வேலம்பட்டி பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தருக்கு கிராம மக்கள் திரளாக கூடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தான் எம்பியானால் 1500 ஏழை குடும்பங்களுக்கு தேர்ந்தெடுத்து இலவச மருத்துவம் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார். மோடி நாட்டு மக்கள் வறுமையில் இருக்கக்கூடாது என்பதற்காக உழைத்துக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தான் வெற்றி பெற்று வரும்போது நிச்சயமாக உங்கள் ஊர் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். தொடர்ந்து ஊரக்கரை பகுதியில் ஆதரவு திரட்டிய டாக்டர் பாரிவேந்தருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது வாக்குறுதிகளை தெரிவித்து அவர் வாக்கு சேகரித்தார். தாப்பேட்டை பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டு டாக்டர் பாரிவேந்தருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது அரியலூர் வழியாக நாமக்கலுக்கு நிச்சயமாக ரயில்வே திட்டம் நிறைவேற்றப்படும் என அவர் உறுதியளித்தார். இத்திட்டம் நிறைவேறினால் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும், இத்திட்டம் வந்தால் 60 ஆண்டு கால கனவு திட்டம் நிறைவேறும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தேர்தலில் ஊழல் செய்யாதவர்களாக லஞ்சம் வாங்காத நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். திமுகவினர் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறி மக்களை ஏமாற்றி குழப்பி விடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். விவேகானந்தர் போன்றவர் மோடி எனவும் நாட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடாது என இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். தொடர்ந்து மேட்டுப்பாளையம் கிராமத்தில் பிரச்சாரம் செய்த டாக்டர் பாரிவேந்தருக்கு வானவேடிக்கை முழங்க தேசிய ஜனநாயக கூட்டணியினர் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். அப்பொழுது பேசிய அவர், 2019 வாக்குறுதியின்படி 118 கோடி ரூபாய் செலவில் 1200 மாணவர்களை பட்டதாரிகளாக்கியதாக குறிப்பிட்டார். தான் மீண்டும் எம்பியானால் 1500 குடும்பங்களுக்கு இலவச மருத்துவம் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார். தமிழகத்தில் ஊழல் தலை விரித்தாடுவதாகவும், தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்படும் எம்பி மோடியின் கரத்தை வலுப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தினார். அப்படித்தான் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தது அதே போல கம்ப்யூட்டர் சென்டர் கேட்டாங்க, அதை பண்ணி கொடுத்துருக்கோம். எத்தனையோ ஸ்கூல்ல பெஞ்சு டெஸ்க் இல்லைன்னாங்க, அதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக உங்களுக்கு ஸ்கூலுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா நான் ஒரு கல்வியாளர், கல்வி இருந்தால் எல்லாம் இருக்கிற மாதிரி அர்த்தம். அதனால 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்துருக்கோம். எத்தனையோ பேருக்கு கொரோனா அவங்களுக்கு பெட்டு கிடைக்கல, பெட்டு கிடைக்காம இருந்தவங்க பல பேர். அப்ப நான் 1500 பெட்டுக்கு சமமா நான் திருச்சி மெடிக்கல் காலேஜ்லயும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜையும் காட்டாங்குளத்தூர் மெடிக்கல் காலேஜையும் 1500 பெட்டு இதுக்காக ஒதுக்கி அவங்களுக்கெல்லாம் மருத்துவம் இது பெட்டு கிடைச்சாலே குணமாகிற மாதிரி அதுக்கெல்லாம் அந்த 1500 பேரை அவங்க படுக்கைகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு அதை சுத்தம் பண்ணி அவங்களை நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பாரதி என்ன சொல்லுவாருன்னா, அன்னச்சத்திரம் 1000 கட்டுவதை விட கோயில் 10,000 கட்டி கும்பாபிஷேகம் செய்தை விட அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் கோடி புண்ணியம் என்பார். ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் படிக்க வச்சாலே கோடி புண்ணியம். 1200 மாணவர்கள் படிக்க வச்சா எப்படி? எனக்கு சொர்க்கம் தான் கண்டிப்பா நினைக்கிறேன் நான்.